இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். 77ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். 1970ஆம் ஆண்டு ரொனால்டன் என்பவர் ஒரு டைரியில் தேவன் தனக்கு செய்த எல்லா நன்மைகளையும், அவருடைய ஜெபத்திற்கு தேவன் கொடுத்த பதில்களையும் அந்த தேதியையும் குறித்து எழுதி வைத்திருந்தார். ஒரு முறை அவருடைய விசுவாசம் மிகவும் தள்ளாடிய போது அவர் அந்த டைரியை தேடினார். கிடைக்கவில்லை. வெகு நேரம் தேடின பொழுது அது அவருக்கு கிடைத்தது. அவர் அதை படித்த போது அவருக்கு மிகவும் ஆச்சரியமாயிருந்தது. ஏனென்றால் அவர் எழுதிய அநேக காரியங்களை அவர் ஏற்கனவே மறந்துவிட்டிருந்தார். அவர் அதை படிக்க ஆரம்பித்த போது அவர் எதிர்பாராத ஒரு விசுவாசம் அவருக்குள் வர ஆரம்பித்தது. தேவனுடைய உண்மை அவருடைய ஞாபகத்திற்கு வர ஆரம்பித்தது. செத்துக் கொண்டிருந்த என் விசுவாசம் மீண்டும் துளிர்விட ஆரம்பித்தது என்றார். இப்போது அவர் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இப்படி ஒரு டைரியை எடுத்து தேவன் செய்த நன்மைகளை எழுதி வைத்திருந்து அவர்கள் துன்பங்களை, பாடுகளை அனுபவிக்கும் போது அவற்றை எடுத்து படிக்கும் போது அவர்களது விசுவாசம் உறுதிப்படும் என்றும், அப்போது வெற்றிக்கும் தோல்விக்கும் உள்ள வித்தியாசத்தை நன்கு உணர முடியும் என்றும் அவர் கூறினார். ஆம், என கருமையானவர்களே, 77ஆம் சங்கீதத்தில் ஆசாபுடைய விசுவாசமும் இப்படி ஒரு முறை தள்ளாடியது. அவர் தனக்கு ஏற்பட்ட அநேக சந்தேகங்களை அதில் எழுதி வைத்துள்ளார். தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ என்றும், அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ என்றும் 9ஆம் வசனம் வரைக்கும் கதறின அவர் திடீரென்று தன் புலம்பலை நிறுத்தி, அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன் என்று சொல்ல ஆரம்பித்தார். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறும்போது தானாக விசுவாசம் அவருக்குள் வர ஆரம்பித்தது. நாமும் கூட ஏன் இப்படி ஒரு டைரியை எடுத்து எழுத ஆரம்பித்து கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்ததையும் அவர் நமக்கு செய்த நன்மைகளையும் எழுதி வைக்க கூடாது? அப்படி செய்வோம் என்றால் நம் விசுவாசம் தள்ளாடும் போது, நாம் பிரச்சனைகளை சந்திக்கும் போது, அதை எடுத்து படிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு எத்தனை உண்மையுள்ளவராகவே இருந்தார் என்பது விளங்கும். நம் விசுவாசமும் அதிகரிக்கும். நம்முடைய அத்தியாவசிய தேவையில் அவர் எப்படி நமக்கு நல்லவராகவே இருந்து நன்மை செய்தார் என்று நினைக்கும் போது அவர் மேல் அன்பும் பற்றும் விசுவாசமும் நமக்குள் அதிகரிக்கும். மட்டுமல்ல, தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் அடிக்கடி நினைத்து அவரை துதிக்க வேண்டும். அவர் செய்த நன்மைகளை மறக்கவே கூடாது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நன்றி மறவா நல்ல இருதயத்தை எனக்கு தாரும் என்று ஜெபிப்போம். தேவன் நமக்கு செய்த நன்மைகளை ஒருவன் மறந்து போனால் அவன் நன்றியற்றவனாக மாறிவிடுவான். எல்லாம் என்னால் வந்தது என்று சொல்ல ஆரம்பித்து விடுவான். தேவன் தனக்கு செய்த எல்லாவற்றையும் மறந்து தன்னையே புகழ ஆரம்பித்து விடுவான். அந்த நிலைமை வரை நாம் செல்லவே கூடாது. கர்த்தாவே, என்னை நினைத்தருளும் என்று ஜெபிக்கிற நாம் அவர் நமக்கு செய்த நன்மைகளையும் மறக்க கூடாதல்லவா? கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து உள்ளடத்தீர் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, உம்முடைய உண்மை, உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை அப்பா, அது எத்தனை பெரியது ராஜா. ஒரு நாள் கூட எங்களை மறக்காமல் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு நன்மை செய்தீரே தகப்பனே. அப்பா, அந்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து உம்மை துதிக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே உம்மை அதிகமாய் துதிக்க, ஸ்தோத்திரிக்க அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.